குரங்கும் டால்பினும். ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் ஒரு குரங்க ரொம்ப ஆசையா வளர்த்து வந்தான். அந்த குரங்கும் அவன்கிட்ட ரொம்ப பிரியமா இருந்தது. அவன் எங்க போனாலும் இந்த குரங்கையும் கூடவே கூட்டிட்டு போவான். அப்படிதான் ஒரு நாள் அந்த பணக்காரன் வெளிநாட்டுக்கு பயணம் புறப்பட்டான். அவன் கப்பல்ல போறதா இருந்தான். இந்த குரங்கையும் தன்னோட கப்பல்ல கூட்டிட்டு போனான். கொஞ்ச தூரம் கப்பல் சாதாரணமா போயிட்டுருந்தது. ஆனா, கொஞ்ச தூரம் போனதும் திடீர்னு கடல்ல ஒரே கொந்தளிப்பு. புயல் காற்று வீசியது. அதனால கப்பல் சிதைந்து உடைந்தது. அந்த கப்பல்ல இருந்தவங்கலாம் நாலா பக்கமும் திசைக்கு ஒருத்தரா அடித்து செல்லப்பட்டாங்க. சில பேரு உடைஞ்ச கட்டைகள பிடிச்சு நீந்திட்டு இருந்தாங்க. சில பேரு நீந்த முடியாம இறந்தும் போயிட்டாங்க. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சிருச்சு. அதுக்கு கொஞ்ச தூரம் நீந்த முடிஞ்சது. ஆனா, அதுக்கப்புறம் அதால நீந்த முடியல. அந்த சமயம் ஒரு டால்பின் அந்த குரங்க பார்த்து பரிதாபப்பட்டது. உடனே அந்த டால்பின் குரங்கு கிட்ட வந்து, "நண்பா, என்னோட முதுகுல ஏறிக்கோ. நான் உன்ன பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விடுறேன்." அப்படின்னு சொல்லுச்சு. இந்த குரங்கும் ஒரே சந்தோஷமா, "நன்றி நண்பா" அப்படின்னு சொல்லிட்டு டால்பினோட முதுகுல உட்கார்ந்து கொண்டது. இந்த 2ம் கடல்ல நீந்தி பயணம் செய்யுது. ஒரு இடத்துல டால்பின் சொன்னது, "எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அதனால இந்த தீவிலேயே கொஞ்ச நேரம் களைப்பாறிட்டு அப்புறம் போலாம்." அப்படின்னு சொல்லி கரைக்கு வந்தது. அப்ப அந்த குரங்கு டால்பின் முதுகிலிருந்து குதிச்சு அந்த கரைக்கு வந்தது. அங்க இருந்த மரங்களையும், மணலையும் பார்த்து அதுக்கு கொண்டாட்டம் தாளல. இங்க ஓடுது, அங்க ஓடுது, மரத்துல ஏற நினைக்குது. ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்ப டால்பின் கேட்டதாம், "நீ இதுக்கு முன்னாடி இந்த தீவுக்கு வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்டுச்சு. "அதென்ன அப்படி கேட்டுட்ட? நான் ஒரு நாட்டின் இளவரசனாக்கும். இந்த தீவில இருக்கிற இளவரசன் என்னுடைய நண்பன். நான் எப்பல்லாம் இங்க வந்தாலும் அவன் என்ன பயங்கரமா வரவேற்பான். அது மட்டும் இல்ல, எனக்கு வகை வகையாக சாப்பிடவும் குடுப்பான். நான் வந்தாலே அரண்மனை களை கட்டிடும். ஒரே கூத்தும் பாட்டுமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அரசியாரே எனக்கு உணவு பரிமாறுவாங்கன்னா பார்த்துக்கயேன்." அப்படின்னு குரங்கு ரொம்ப ஜம்பமா பேசுச்சு. அத கேட்டு டால்பின் ஆச்சரியத்துல வாய பிளந்தது. "இன்னொன்னும் கேட்டுக்க" அப்படின்னு குரங்கு ஆரம்பிச்சது. "அரசரே என்னோட கை கால்கள பிடித்து விட்டு எனக்கு பணிவிடை செய்வாருன்னா பார்த்துக்கோ" அப்படின்னு திரும்பவும் ஜம்பமா பேசினது குரங்கு. "எல்லாம் ஆச்சரியமா தான் இருக்கு" அப்படின்னு டால்பின்ஸ் ஆச்சரியப்பட்டது. "நான் சொல்றது கேட்டே இத்தனை ஆச்சரியப்படுறியே, நீயே நேர்ல பார்த்தா அவ்வளவுதான். எனக்கு இருக்கும் மதிப்பையும் மரியாதையையும் பார்த்து நீ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுவ" அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. டால்பின் அதுகிட்ட, "அப்படின்னா நீ தான் இந்த தீவுக்கு இனிமேல் ராஜா. நீ இங்கே இரு" அப்படின்னு சொன்னதாம். "நீ என்ன சொல்ற?" அப்படின்னு குரங்கு புரியாம கேட்டது. "உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு டால்பின் சொல்லுச்சு. "நான் இன்னொரு நாட்டு இளவரசன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இந்த தீவுக்கு மன்னனா முடியும்?" அப்படின்னு குரங்கு கேட்டது. "இந்த தீவுல தான் மனிதர்கள் யாரும் இல்லையே. அதனால தான் சொல்றேன். இங்கு இறங்கிய முதல் ஆளே நீதான். நீயாக முயன்று ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிக்க" அப்படின்னு டால்பின் சொல்லிட்டு கடலுக்குள்ள மூழ்கி சென்று விட்டது. குரங்குக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஜம்பத்துக்காக பேசினது தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனித நடமாட்டமே இல்லாத இந்த தீவுல என்ன கிடைக்கும்? என்ன சாப்பிட முடியும்? எப்படி தனியா இருக்கிறது? பயந்து போச்சு குரங்கு. அப்படியே பதறி போச்சு. நான் இவ்வளவு வீண் பெருமையா பேசியிருக்க கூடாதோ? நானே என்னோட வாயால கெட்டுட்டேன். வீண் பெருமை பேசியே அழிஞ்சிட்டனே அப்படின்னு ரொம்ப கவலையோட
தலையில கை வச்சபடி அப்படியே உட்கார்ந்துடுச்சு. வீண் பெருமை பேசினா எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது.